அறிவோம் ஸ்ரீவோம் ஒளியில் தோன்றியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று குலதெய்வம் வழிபாடு. இந்த குலதெய்வம் வழிபாட்டு மூலமாக நம்முடைய பாரத தேசத்தில் ரிஷிகள் மூலமாக நமக்கு தந்த அருள்நெறி, இறை வாழ்வு, அறவாழ்வு, நல்ல சனத்தை வம்சம் அபிவிருத்தி ஏற்பட, புத்திர பாக்கியம் ஏற்பட, திருமண தடைகள் இல்லாமல் இருக்க, நோய் நொடி இல்லாமல் இருக்க, குலம் தலைந்து அந்த குலத்தில் பிறந்து வளரும் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கமும், நல்ல கல்வியும், நல்ல செல்வமும், நல்ல புகழும், நல்ல கீர்த்தி பெற வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும், வழக்குகள் இருக்கக்கூடாது. அதுபோல திருமண தடைகள்னாலேயோ இல்லை திருமணம் பண்ணினாவோ பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவி கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு. சரி, இப்ப இந்த குலதெய்வம் வழிபாட்டு மூலமாக நாம் 21 தலைமுறையில் நம்ம தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி பாட்டின்னு சொல்லக்கூடியது அந்த குலதெய்வத்தை வழிபடுகின்ற போது நாம் அவங்கள் வரிசையில நின்று விடுகிறோம். அப்படி நிற்கின்ற பொழுது நட்சத்திர தேவாதி தேவர்களும், நவகிரக தேவாதி தேவர்களும், அண்டக்கோடி பாலகர்களும், அஷ்டதிக்கு பாலகர்களும், அதுபோல 80,000 ரிஷிமார்களும் நமக்கு அருளாசி வழங்குவார்கள். குருமார்களும் நம்முடைய முன்னோர்களுடைய பூரணமான அனுகிரகம் கிடைக்கும். பித்ரு சாபக்கேடு இருக்காது. குலம் தலையும். நல்ல ஒரு மாற்றத்தை உண்டுபடக்கூடிய செய்ய வேண்டியது இந்த குலதெய்வம் வழிபாடு. நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல நல்ல வம்சத்துல குழந்தைகள் திருமணம் யாரும் பண்ணக்கூடாது. பண்ணிட்டா கணவன் மனைவி ஒற்றுமையா சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுபோல குழந்தைகள் பிறக்கக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த குழந்தை நம் பெற்று விட்டோமானால் அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது நல்ல ஞானமும், நல்ல அறிவும், நல்ல ஒழுக்கமும், நல்ல சிந்தனையும், நல்ல செல்வத்தோடு புகழோடு வாழ வேண்டும். திருவள்ளுவர் சொன்னதை போல வாழ வேண்டும். புகழோடு தோன்றி சொல்லியிருக்காங்களா, அதை போல நாம் செய்ய வேண்டும். அதுக்கான வழிமுறைகள் குலதெய்வம் வழிபாடு. சரி, இந்த குலதெய்வம் வழிபாடு நிறைய தெய்வங்கள் இருக்கு. அது நம்ம பார்த்து கொள்ளுங்கள். எந்தெந்த தெய்வம் அந்தந்த தெய்வத்திற்காக பூரணமாக நமக்கு அனுகிரகத்தோடு இருக்கும் அந்த குலதெய்வம் வழிபாடு. சரி, இந்த குலதெய்வத்திற்கான வழிபடுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதன்மையாக ஒரு பூஜை ரூம் எல்லாத்துக்கும் இருக்கும். பூஜை ரூம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுல இருந்து என்ன செய்யறீங்கன்னாக்கும் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், நெய். நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டரு, நெய் ஒரு 300, விளக்கெண்ணெய் ஒரு 200. இது எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. கிராம்பு பொடி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மையமாக நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டு இந்த நல்ல எண்ணெயில் ஜூடு பண்ணிக்கோங்க. இந்த கிராம்பு பொடியை கொட்டிட்டு அதை அப்படியே கலந்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு சந்தனாதி தைலம் செண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக வாசனைக்காக போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இல்லாட்டி சந்தன செண்டு போட்டுக்கலாம். அதை வச்சுட்டு அத்தரு அதை வச்சுட்டுங்க. வச்சுட்டு எல்லாம் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு பஞ்சுத்திரி, தாமரத்திரி, சிவப்பு திரி, மஞ்சத்திரி, ஒவ்வொருக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. அந்த திரியிலே வடக்கு முகம் கிழக்கு முகமாக போடுங்க, விளக்கேற்றுங்க. குலதெய்வம் வழிபாடு போட்டோ வச்சுக்கோங்க. எந்த தெய்வம், கருப்புசாமியா, மற்ற தெய்வங்களா, பெருமாளா, எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கான உருவமோ அல்லது விளக்குவோ ஆகுதி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக மந்திரங்கள் இருக்கு. அந்த குலதெய்வம் அந்த மந்திரங்கள் பீஜாச்சார மந்திரம் சொல்றேன், நீங்க முறையா பண்ணுங்க. சாணத்தியமாக குரு அனுகிரகத்தோடு பண்ணுங்க. ஏன்னா ரூப மந்திரம், மாலா மந்திரம், பீஜ மந்திரம். பீஜ மந்திரத்துக்கு நல்ல பவர் பேச சாணத்தியமா கொடுக்கக்கூடியது இந்த பீஜ மந்திரமாகவும் இருக்கும். ஆகையால இந்த பீஜாச்சார மந்திரத்தை நம்ம சொல்றோம், கேட்டுக்கோங்க. ஹரி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சௌவம் அம் உம் வம் லம் கம் சிம் ஷம். இந்த இடத்துல எந்த குலதெய்வம் வேணுமோ அந்த குலதெய்வம் பேர் சேர்த்துக்குங்க. பொன்னும் பொருளும் செல்வம் வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தை சொல்லிட்டு சர்வதனமே, சர்வஜனமே, சர்வலோகமே, வசி வசி நமஹா இந்த மந்திரத்தை டெய்லியும்
எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். அணுங்கிற கிடைக்கும். சில பேர்த்துக்கு குலதெய்வம் அருளே வந்துடும் சொல்றாங்க. நிறைய அங்க சனத்தியமா வந்து சொல்லிட்டு சுவாமி இதை செய்தேன் நன்னா அருள் வருகிறது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இது குலதெய்வத்துக்கான அந்த மந்திரம் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குலதெய்வம் வசிக்கிற தேவ வசியம் அஞ்சனம் இருக்கு. அது ஜவ்வாது, புனுகு, அரகஜா, பச்சைக்கல்புரம், அத்தரு இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க. அயில், முகில், தேவதாரு, சரிங்களா, சந்தனம், கருங்காலி, இந்த 5 பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு இதோட கலந்துக்குங்க. கலந்துட்டு தேவ விஷயத்திற்கான மந்திரங்கள் இது சொல்லிக்கிட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதெல்லாம் டெய்லியும் திலகம் விட்டுக்குங்க. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா துளசி மாலை, உத்ராட்சி மாலை இதில் ஜபம் பண்ணுங்க. நல்லா சாடத்தியமா பூரணமான பக்தியோட சொல்லுங்க. இது 3 சொல்லிட்டு யந்திரம் அந்த குலதெய்வத்தான யந்திரம் வச்சுக்கோங்க. வழிபடுங்க. நல்ல கீழே வந்து பிளாப்பலகை, அத்திப்பலகை அல்லது மாம்பலகை பலகையில வைத்து கொண்டு மேலே தர்பாசானம், அதே மேலே சிவப்பு பச்சை வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் போட்டு பட்டு வஸ்திரம் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா சாணத்தியமா இருக்கும். குளம் தலைக்கும். எல்லா செல்வத்தோடும் எல்லா புகழும் பெற அடியேன் கொடான குளம் தலைய வேண்டிக் கொள்கிறேன். குளம் கோத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதான் வம்சம் தலையும். நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஜாதி விட்டு ஜாதி கலப்பு திருமணம் ஆகிரும். அதனால குலதெய்வம் தடைகள் ஏற்படும். எல்லாரும் சொல்றாங்க பண்ணணும்ட்டு. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணினால் குலங்கள் சிலது மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்க இந்த குலதெய்வம் வழிபாடு மூலியமாக எண்ணியது கோடி நடக்கும். இதை வழிபட்டு நாம் குலம் தலைக்க வம்சம் தலைய நல்ல அனைவருக்கும் அடியன் கொடான கோடி மங்களாச்சாரம் வழிபடுவோமாக. அறிவோம், சிரிவோம்.